விட்டார்கள். ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் நட்டப்பட்ட ஒரு செடியை அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது உங்கள் மீது கட்டாய களம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்த நாயகம் சொன்னார்கள், ரஜபுடைய மாதம் ஒரு மனிதனுடைய உடலை அழகுபடுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஷாபானுடைய மாதம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் ஒரு மூமினுடைய முழு ரூஹை, முழு உயிரை அது சுத்தரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரஜபும் ஷாபானும் ரமலானும் மூன்றும் ஒரு மூமின் வாழ்க்கையை முழுமையாக 90 நாட்கள் ஐங்கால தொழுகைகளோடு, சொல்லப்பட்ட நோன்பு, கடமையாக்கப்பட்ட நோன்பு நோற்றலோடு, குர்ஆன் திலாவத்தோடு, திக்ருகளோடு, தான தர்மங்களோடு 90 நாட்கள் ரஜபு ஷாபான் ரமலான் பரிபூர்ணமாக அவன் அடைந்து கொண்டால் அவன் உடலும் அவன் உள்ளமும் அவருடைய ரூஹ் ஆன்மாவும் எல்லாம் சீர் பெற்றதாக செம்மையாக மாறிவிடும். அவருடைய இன்மை மருந்து வாழ்க்கை கேள்விக்குரியதல்ல என்றார் கண்மணி நாயகம். 12 மாதங்களில் ஒரு மூமின் இந்த 3 மாதங்களில் அதிக கவனம் எடுக்கணும். மற்ற மாதங்கள்ல பொதுபோக்கா இருக்கிற மாதிரி ரஜபுல இருந்திருக்கூடாது. இந்த உம்மத்து இருந்துருச்சு, ரஜபு கலந்து விட்டது, ஷாபான் வந்து விட்டது. சரி, இந்த ஷாபான்லையாவது நாம் தொழுகை விடாமல் கொள்வோம். காலை மாலை ஒரு ஆயத் குர்ஆன் இருந்து ஓதுவோம், காலை மாலை சிறிது நேரம் திக்ர் செய்வோம், நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்வோம். இப்படி நற்காரியங்களை இந்த மாதத்திலே நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால்தான் பின்னால் வரக்கூடிய ரமலான் நமக்கு வழிவகுக்கும். நமக்கு அமல் செய்வதற்கான ஹிதாயத்துடைய பாதை அது திறந்துவிடும். இல்லைன்னா பாருங்க, ரமலான் மாதம் வந்து நிறைய பேர் மூதவிகளா இருப்பாங்க. தப்பா எடுத்துக்க வேணாம், நோன்பு வைக்க மாட்டாங்க, தொழுகைக்கு வர மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையா நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயும் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க, நான் பாயே, நான் முஸ்லிம், நான் அவர் வீட்டுக்குள்ள, நான் இவர் வீட்டுக்குள்ள என்று ரமலான் மாதங்களிலே மார்கட்டிக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்துவிட்டால் சஹாபா பெருமக்கள் குதிப்பார்கள், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் சஹாபா பெருமக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்களுடைய இபாதத்துக்களை அதிகமாக்குவார்கள். தொழுகைக்கு முன்கூட்டிய பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை மேலும் மேலும் அதிகப்படுத்துவார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு 2% வரியை ஏழைகளுக்கு ஷாபான் மாதத்திலே ஸகாத்தை கொடுத்து விடுவார்கள். முஸ்லிம்களிலே யார் ரொம்ப வறுமை கோட்டுக்கு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுத்து அவர்களுக்கான பொருளாதார உதவியை ரமலானில் தர வேண்டியது முந்தைய ஒரு மாதத்தில் கொடுத்து, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லிம்கள் ரமலானிலே பொருளாதாரத்தை காரணமாக காமித்து நோன்பை விட்டுவிடக் கூடாது, தொழுகை விட்டுவிடக் கூடாது, நம்மை போன்று அவர்களும் அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த எண்ணத்தில் சஹாபாக்கள் ஷாபான் மாதத்திலே ஸகாத்தை கணக்கிட்டு கொடுப்பார்கள், தர்மங்களை அதிகமாக்குவார்கள். சஹாபா பெருமக்கள் அதிகாரிகளிடம் வரவழைத்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை நிற்க வைப்பார்கள். இஸ்லாமிய தண்டனைகள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு விடுதலை பெறக்கூடிய நெருக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உடனே விடுவிப்பார்கள். ஷாபான் மாதத்தில் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உடலையும் பொருளாதாரத்தையும் தங்களுடைய மாவுளையும் சஹாபா பெருமக்கள் சரி செய்து கொள்வார்கள். ரமலான் திரை திறந்ததென்றால் சஹர் செய்வார்கள், நோன்பை பிடிப்பார்கள், இஃப்தார் செய்வார்கள், தராவியா கொள்வார்கள், சஹர் செய்வார்கள், நோன்பை பிடிப்பார்கள், இஃப்தார் செய்வார்கள், தராவியா கொள்வார்கள். 30 நாட்களும் இதே பொறுப்பாகத்தான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் ஷாபானிலே நாம் தயாராக வேண்டும், ரஜபிலே தயாராக வேண்டும். ஒரு கேவலம் ஒரு வேதனை என்ன, ரஜபையும் ஷாபானையும் இந்த உம்மத்து கோட்டை விடுகிறது. ரமலான் மாதத்தில் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக நோன்பு பிடிக்கணும், தராவியா கொள்ளணும், நோன்பு பிடிக்கணும், தராவியா கொள்ளணும். திடீர் ஆர்வம் எல்லாம் ஒரு மனிதரை நிரந்தரமாக அமல் செய்ய வைக்காது. தொழுகையில் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாகவே நாம் தயாராக வேண்டும். திடீர் சாம்பார், திடீர் சட்னி என்று நாம் யோசனை செய்தால் பேச்சுக்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம், செய்வது யாரு என்ற ஒரு கேள்வி வந்ததவா? திடீர் தொழுகை, திடீர் அமல் என்று உள்ளத்தில் ஆசை இருந்தால் செய்வதற்கு உடல் ஒத்துழைப்பு தராது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் நீ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள் கண்மணி நாயகத்திடத்திலே, யார் ரசூலல்லாஹ், எந்த மாதத்திலும் இல்லாத அமல்கள் இந்த மாதத்தில் விடுத்து அதிகம் காணப்படுவதற்கு காரணம் என்ன? நபிகள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு நோன்பாளியாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன், இந்த மாதத்திலே நான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ கேட்க ஆசைப்படுகிறேன். ஆயிஷாவே, அல்லாஹ் சரிப்படைவதில்லை, அல்லாஹ் ஒருபோதும் சுளிப்பை காட்டுவதில்லை, ஒருபோதும் அல்லாஹ் முகத்தை சுளிப்பதில்லை. எவ்வளவு தொடர்ந்து கேட்டாலும் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். நீங்கள் கேட்பதில் சதி படைத்து விடாது என்றார்கள் ஷாபான் மாதத்தில். தொடர்ந்து கேளுங்கள், நடுநிலையான அமல்